வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது சிம்பிளா ஹேர் குரோத் பண்றதுக்கான ஒரு ஹேர் குரோத் ரொட்டீனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, சிம்பிளா ஹேர் குரோத் பண்ற மாதிரி ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர். நாங்க ஒர்க் போறோம். எங்களுக்கு இந்த மாதிரி மோர் அடிச்சு குடிக்கிறது, ஹேர் பேக் போடுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. அதனால சிம்பிளா ஹேர் குரோத் பண்ற மாதிரி ஏதாவது டிப் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான டிப் தான் இது. நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐஸ் கியூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து சுடுதண்ணிலையோ இல்லை மோர்லேயோ தண்ணிலையோ கலந்துட்டு குடிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஐஸ் கியூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10லேருந்து 15 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கான அருமையான இன்க்ரீடியன்ட் தான் நாம் எடுத்துருக்குறோம். இந்த 3 காம்பினேஷனில் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும்போது சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம இந்த ஐஸ் கியூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். நெல்லிக்காய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் மட்டும் தனியாக கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கியூபாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தண்ணிலையோ மோர்லேயோ கலந்து குடிக்கும்போது நெல்லிக்காயோட துவர்ப்பு சுத்தமாக இருக்காதுங்க. அதே மாதிரி குடிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். வேணான்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் மோர் குடிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நெல்லிக்காய் மோரில் கலந்து குடிக்க முடியல சிஸ்டர். டெய்லியுமே அரைச்சிட்டு குடிக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி திக்கான அந்த ஜூஸாக எடுத்து எசன்ஸ் எடுத்துட்டு அதை நாம் ஐஸ் கியூபாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். கருவேப்பிலை, நெல்லிக்காய் எல்லாமே சில டைமில் கிடைக்காது. நமக்கு மார்க்கெட்டில் கூட கிடைக்காது கருவேப்பிலை எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஐஸ் கியூபாக ஃபார்ம் பண்ணிக்கும் போது இந்த ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ 1 மந்த்துக்கு நாம் கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. முடிஞ்சால் தினமும் சாப்பிடலாம் வெறும் வயிற்றுல. இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் கலந்துட்டு சாப்பிட்லாம். மோர்லேயும் கலந்துட்டு சாப்பிட்லாம், சுடுதண்ணியில் கலந்துட்டு சாப்பிட்லாம். தண்ணியில் ஐஸ் கியூபை போட்டுட்டு கொஞ்சமாக ஹனி சேர்த்துட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஹேர் பேக் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டு வரும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காது. வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக் போட்டாலும் போடலைனாலும் இன்டேக் எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நெல்லிக்காய், இஞ்சி எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரே டைமில் அரைச்சி எடுக்க முடியாது. அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. ஏன்னா இது திக்கான எசன்ஸாக நம்ம எடுக்க போகிறோம். இது கூடவே 1 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் மிளகும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கியூப் 1 டம்ளர் தண்ணிக்கு ஆகிற அளவுக்கு திக்கான எசன்ஸாக நம்ம கியூபாக எடுத்துக்க போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திக்கான எசன்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கியூப் பார்த்தீங்கன்னா, ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் டேப்லெட்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கியூப் போட்டு நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு வரும்போது டேப்லெட் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ரொட்டீனுக்கும் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டால் எந்த மாதிரி ரிசல்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இதை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி மறுபடியும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதை நீங்கள் குடிச்சிக்கலாம். ஆனால் இந்த திக்கான எசன்ஸில் தண்ணி கலந்துராதீங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி ஐஸ் கியூப் கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஐஸ் கியூபாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டெய்லியும் ஒன்று எடுத்து ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஐஸ் கியூபாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுக்கும்போது தினமும் ஒரு கியூப் வெறும் வயிற்றுல தண்ணியில் உப்பு இல்லை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, ஹனி இதில் ஏதாவது ஒன்று கலந்துட்டு நீங்கள் குடிக்கலாம். மத்தியான நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா மோரில் கலந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போதே நீங்கள் எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். சின்னவங்க, பெரியவங்க, பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் கொடுக்கலாம். சில்லுன்னு வேணும்னா தண்ணியில் போட்டு குடிக்கலாம். சூடாக வேணும்னா சுடுதண்ணியில் கலந்துட்டு குடிக்கலாம். இல்லை மோரில் உங்களுக்கு குடிக்க பிடிக்கும்னா மோரில் கலந்துட்டு குடிக்கலாம். ஸோ இது 3 in 1 பர்பஸாக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு அருமையான ஒரு ஐஸ் கியூபுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு
எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா நமக்கு கியூபா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஐஸ் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். இத வந்து நீங்க சுடுதண்ணீல கலந்துட்டு ஹனி இல்ல நாட்டு சர்க்கரை உங்க தேவைக்கு ஏற்ப நீங்க எப்படி வேணும்னாலும் குடிக்கலாம். வெறும் வயித்துல குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்ட நீங்க பார்க்க முடியும். 100% கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். மத்தியான நேரத்துலயோ இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமோ நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க வெறும் வயித்துல எடுத்துக்கிறது தான் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. மந்த்லி ஒன்ஸ் நீங்க இத ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கலந்து குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா, இத நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தம்போது, இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. அத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். முடி நல்லா கருகருன்னு இருக்கணும், நீளமா வளரணும், முடி கொட்டவே கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த டிப்ப நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ புடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.